வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கன்னி ராசிக்கு, இந்த கன்னி ராசிக்கு ஜூலை மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதன் புத பகவான். இந்த புதன் எதையுமே சிங்க் ஆகக்கூடிய ராசி. நீங்கள் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஆள். எதையுமே பர்ஃபார்மன்ஸ் மூலிமா மிகப்பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியது இந்த புதன். புதன் எதையுமே யாரு கூடயுமே சிங்க் ஆயிடுவார். புதன் பங்கப்படாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் எப்படியும் நீங்கள் வலுவாக பொழைச்சிக்கிருவீங்க இந்த சமுதாயத்தில். ஏன்னா புதன் ஒரு சிநேகத்தை ஏற்படுத்துவார், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துவார். சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்தால் நம்ம காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற ஆளுமை உள்ள உங்களுடைய ராசிநாதன் புதன். எதையுமே இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஆள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒரு சிறப்பாக செயல்படுவீங்க. ஏன்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் புத பகவான். இந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக நம்ம கிரக அடைவுகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரன் உள்ளே இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நேராக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 10ஆம் இடத்துல விரையாதிபதி சூரியன் இருக்கார். அதே மாதிரி 4க்கும் 7க்கும் உண்டான குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். உங்களுடைய ராசி நாதன் 11ஆம் இடத்துல கடகமனையில் இருக்கார். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். அட்டமாதிபதி மறைந்து இருக்கும்போது நிறைஞ்சு பலனை ஏற்படுத்துவார். கேது 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு இதுதான் கிரக பிளானட்டோட அடைவு. உங்களுடைய ராசி நாதன் கடகமனையில் வலுத்து இருக்கும்போது, ஒரு லாபஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கார், பங்கப்படாமல் இருக்கும்போது சிறப்பான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய பாக்கியாதிபதி தன பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வலுத்து இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். தொட்டதெல்லாம் ஐஸ்வர்யம், அஷ்டலக்ஷ்மி உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக அமையும். எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சனி 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்வை செலுத்தினாலும் எல்லா விதத்துலேருந்து தொழில் மூலியமா, ஒரு தனவரவு மூலியமா, திருமணம் மூலியமா கிடைக்காத பாக்கியம் உங்களை உங்கள் கூடவே பாக்கியம் சிறப்பாக செயல்படும். இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. எல்லா விதமான பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திருமணமே ஆகலை சார், தள்ளி போயிட்டு இருக்குது, எதையுமே எனக்கு அது ஒரு சிங்க் ஆக மாட்டேங்குதுன்னா, அற்புதமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். காதல் மனைவி காதலில் நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா அந்த காதல் உங்களுக்கு கைகூடக்கூடிய மாதமாக அமையும். நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு பகவான். தொட்டது வம்பு வழக்கு எது இருந்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 10ஆம் இடத்துல குரு பகவான் சுபர் வலுத்து இருக்கும்போது, இந்த விரையாதிபதியும் வலுத்து அங்கே அமையும் போது சிறப்பான ஒரு தொழில் பாக்கியத்தை நீங்கள் சிறப்பாக அடைவீங்க. அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குழந்தையினால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக இருக்கும். படிப்பில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். 12ஆம் இடத்துல அட்டமாதிபதி 12ஆம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு நிறைஞ்ச பலனை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். தொலை தூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அல்லது தொலை தூரத்தில் போய் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக அமையும். குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். இந்த மாதம் எல்லா கோச்சார பிளானட் உங்களுக்கு சாதகமாக அமையறனால இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.